தளர்ச்சி என்பது பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு ஏற்படும் பொதுவான விளைவுகளில் ஒன்றாகும். மேலும் இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உயிரியல் மற்றும் நடத்தை சார்ந்தவை இரண்டும் உள்ளடங்கும். மற்றும் இதன் விளைவாக இது ஒருவர் பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடும். இருந்தாலும் நீங்கள் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பெறும்போது இது மருத்துவர்கள், உடற்பயிற்சியாளர்கள் மற்றும் ஓட்டடியாக்களால் பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை. பக்கவாதத்துக்கு பிறகு தளர்ச்சியை நிர்வகிப்பதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய 6 ஈக்கள் உள்ளன. முதலாவது ஈ என்பது கல்வி. உங்கள் சொந்த தளர்ச்சியை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்பாடுகள் மற்றும் உங்கள் ஆற்றல் நிலைகளை பற்றிய தினசரி குறிப்பேடு வைத்திருங்கள். இது உங்கள் ஆற்றல் நிலைகளை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்துவது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். எடுத்துக்காட்டாக, பெரும்பாலான மக்களுக்கு அதிக ஆற்றல் காலை நேரத்தில் இருக்கும். எனவே நீங்கள் செயல்பாடுகளை செய்யப் போகிறீர்கள் என்றால் அவற்றை நீங்கள் ஆற்றல் உள்ள போது திட்டமிடுங்கள். மற்ற இயக்கினர்கள் காணும் மற்றொரு பொதுவான முறை என்னவென்றால், அவர்கள் அதிக ஆற்றல் உள்ளதாக உணர்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரே நேரத்தில் நிறைய செய்கிறார்கள். பின்னர் அதிலிருந்து மீள அவர்களுக்கு 3 அல்லது 4 நாட்கள் ஆகிறது. அதனால் உங்களோட சொந்த தளர்ச்சியை பற்றி உங்களை கல்வி செய்வதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இவை. இரண்டாவது ஈ என்பது ஆற்றல் பாதுகாப்பு. திட்டமிடுதல் போன்றவற்றை செய்வதன் மூலம் அதிக ஆற்றலை காப்பாற்ற முயற்சிக்கவும். எனவே உங்களிடம் செயல்பாடுகள் இருந்தால் அவற்றை நீங்கள் செய்ய ஆற்றல் இருக்கும்போது திட்டமிடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்று நினைக்கும் விஷயங்களை மற்றவர்களுக்கு ஒப்படையுங்கள். மேலும் முன்னுரிமை கொடுங்கள். மிகவும் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்கள். மூன்றாவது ஈ என்பது ஆற்றல் மாற்றம். நீங்கள் பகலில் தூங்க வேண்டும். ஒருவேளை அதிக தளர்ச்சி உள்ள பெரும்பாலானவர்கள் மாலை நேரத்தில் நாப் என அழைக்கப்படும் நேரத்தில் தூங்குவார்கள். ஏனெனில் அதுதான் உங்கள் பேட்டரிகளை மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டிய நேரம். மூன்றாவது ஈ என்பது மன அழுத்தத்தை குறைப்பது. மன அழுத்தம் உங்கள் ஆற்றலை முழுமையாக உறிஞ்சிவிடும். எனவே மன அழுத்தத்தை சமாளிக்க உத்திகளை கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் மன அழுத்தமான சூழ்நிலைகளை தவிர்க்கவும். இறுதி 2 ஈக்கள் நன்றாக சாப்பிடுவதற்காக. ஏனெனில் நீங்கள் மீண்டும் உங்கள் தொட்டிகளில் ஆற்றலை வைக்க வேண்டும். அதை செலவழிக்கவும் மற்றும் அதிக தளர்ச்சி இல்லாமல் இருக்கவும் உடற்பயிற்சி செய்யவும். பக்கவாதத்திற்கு பிறகு மக்கள் தளர்ச்சியை பெறுவதற்கான பொதுவான காரணங்களில் ஒன்று, அல்லது அவர்கள் கொண்டிருக்கும் தளர்ச்சியை அதிகரிக்கக்கூடியது, அவர்கள் உடல்நிலை குறைவாக இருப்பது. நீங்கள் பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு முதல் சில வாரங்களுக்கு மருத்துவமனை படுக்கையில் உட்கார்ந்திருப்பீர்கள், அல்லது நீங்கள் சோஃபாவில் இருந்து எழ முடியாது என்று உணர்கிறீர்கள். இது உண்மையில் தளர்ச்சியை மோசமாக்குகிறது. எனவே உங்கள் பொது மருத்துவர் அல்லது உடற்பயிற்சியாளருடன் உங்களுக்கு மென்மையான உடற்பயிற்சி திட்டம் பற்றி பேசுவது உங்களுக்கு உகந்தது. இது உங்கள் ஆற்றல் நிலைகளை மேம்படுத்த உதவலாம்.